ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சுகர் அகாடமி. டிஎன்பிஎஸ்சி ஏஇ ஜேடிஓ எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருப்பீங்க. இப்போதைக்கு ஆஃபீஸோட ஸ்ட்ரக்சரை பற்றி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டடாக இருக்கும். இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூஸாக இருக்காது, தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு வீடியோ, அவ்வளோதான். நீங்கள் இப்போ எக்ஸாம் கிளியர் பண்ணி எய்தர் ஜேடிஓ இல்லாட்டி ஏஇ எக்ஸாம் கிளியர் பண்ணி வந்து இந்த 3 டிபார்ட்மெண்ட்ல ஏதோ ஒன்றுல தான் மேக்ஸிமம் ஒர்க் பண்ண போறீங்க. இதை தவிர்த்து ஆர்டி டிபார்ட்மெண்ட், அர்பன் ஹேபிட்டட் டிபார்ட்மெண்ட் நிறைய இருக்கு. மேஜரா பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறை, நெடுஞ்சாலைத்துறை இந்த 3 டிபார்ட்மெண்ட்ல தான் ஒர்க் பண்ண போறீங்க. இந்த டிபார்ட்மெண்ட்ல ஒவ்வொரு ஆஃபீஸும் இப்படி இருக்கும், ஆஃபீஸ் செட்டப் இப்படி இருக்கும். நம்ம டைரக்டா ஒரு ஏரியாவோ ஜேடிஓவோ வரும்போது நம்ம எங்க இருப்போம், அதை பத்தி தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா வீடியோ. ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ள போனா. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய ஆபீசஸ் இருக்கு. ஓகேங்களா, நான் சொல்றது காமனா இது பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறை ரெண்டுக்கும் காமனா இருக்கும். ஹைவேஸுக்கும் மேக்ஸிமம் சேமா தான் இருக்கும், சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆபீஸ் ஆஃப் இன்ஜினியர் இன் சீஃப் அண்ட் சீஃப் இன்ஜினியர். ஓகேங்களா, இது முதன்மை தலைமை பொறியாளர்னு சொல்லுவாங்க. முதன்மை தலைமை பொறியாளர் இந்த ஆபீஸ் எங்க இருக்குன்னா சென்னையில தான் இருக்குது, சென்னை. ஓகேங்களா, இப்ப பொதுப்பணித்துறைக்கும் நீர்வளத்துறைக்கும் ஒரே கேம்பஸ்ல தான் இருக்கு. அந்த ரெட் பில்டிங் இருக்கும் சேப்பாக்கத்துல. ஓகேங்களா, அந்த ஆபீஸ் தான். ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கிண்டில இருக்கு. ஓகேங்களா, அப்ப இதான் ஒரு இருக்கிறதுலே ஒரு பெரிய சுப்ரீம் ஆபீசர். நம்மளோட அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கதான் ஃபர்ஸ்ட் வந்து ரெடி பண்றாங்க. இங்க இருந்துதான் தபால்ல வந்து நம்ம எல்லாத்துக்கும் தர்றாங்க. ஓகேங்களா, அடுத்தது ஆபீஸ் ஆஃப் சீஃப் இன்ஜினியர். ஓகேங்களா, தலைமை பொறியாளர். தலைமை பொறியாளர். ஓகேங்களா, தலைமை பொறியாளர் ஆபீஸ் பாத்தீங்கன்னா நிறைய ஆபீஸ் இருக்கு. தமிழ்நாட்டுல பொதுவா 4 ரீஜியனா பிரிச்சிருக்காங்க. அத ரீஜியன் ஆபீஸ்னு சொல்லுவாங்க. சென்னை, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர். ஓகேங்களா, இந்த 4 ஆபீஸ் பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறையில பிரிச்சிருக்காங்க. ஹைவேஸ்லயும் மேக்சிமம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, சீஃப் இன்ஜினியர் ஆபீஸ் இங்க வந்து ஹெட் வந்து பாத்தீங்கன்னா சீஃப் இன்ஜினியர் தான் ஹெட்டா இருப்பாங்க. அடுத்து ஆபீஸ் ஆஃப் சூப்பர்வைசிங் இன்ஜினியர் ஆபீஸ்னு சொல்றாங்க. ஓகேங்களா, கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகம். இந்த சர்க்கிள் ஆபீஸ்னு சொல்றாங்க. இது ஒவ்வொரு சர்க்கிள்லயும் இருக்கும். ஓகேங்களா, ஒரு ரீஜனுக்கு கீழே ஒரு 4-5 சர்க்கிள் கூட இருக்கலாம். ஓகேங்களா, அடுத்து ஆபீஸ் ஆஃப் எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் அப்படின்னு சொல்றாங்க. டிவிஷன் ஆபீஸ்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இங்க செயற்பொறியாளர் இருப்பாங்க. ஓகேங்களா, செயற்பொறியாளர் இது நிறைய ஆபீஸ் இருக்கும். செயற்பொறியாளர் ஆபீஸ் வந்து நிறைய ஆபீஸ் இருக்கும். இங்கதான் எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து ஆபீஸ் ஆஃப் அசிஸ்டன்ட் எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் ஆபீஸ்னு சொல்றாங்க. இது வந்து சப்டிவிஷன் ஆபீஸ்னு சொல்றாங்க. இங்க வந்து சப்டிவிஷன் ஆபீசர், அதாவது அசிஸ்டன்ட் எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஆபீஸ் ஆஃப் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் செக்ஷன் ஆபீஸ்னு சொல்றாங்க. இப்ப டைரக்டா நீங்க டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எக்ஸாம் கிளியர் பண்ணி வரீங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஆபீஸ்னு சொல்லிட்டு தனியா இருக்கும். செக்ஷன் ஆபீஸ்ல தான் உங்களுக்கு போஸ்ட் அலோகேட் பண்ணுவாங்க. இப்ப எந்த ஒரு ஆபீஸ் எடுத்தாலும், இந்த பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறைக்குள்ள எந்த ஒரு ஆபீஸ் எடுத்தாலும் இந்த 4 பிரான்ச் கண்டிப்பா இருக்கும். இந்த 4 பிரான்ச்ல இருந்தா எல்லா வேலைகளும் நடக்கும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து டிராயிங் பிரான்ச்னு சொல்றாங்க. டிராயிங் பிரான்ச் டிபின்னு சொல்றாங்க. இது முழுக்க முழுக்க டெக்னிக்கல் பிரான்ச். ஓகேங்களா, டெக்னிக்கல் பிரான்ச். இங்க அதிகமா நம்ம டிப்ளமோ இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. நம்ம சிவில் இன்ஜினியரிங் படிச்சவங்க தான் இந்த டிராயிங் பிரான்ச்ல இருப்பாங்க. முழுக்க முழுக்க டெக்னிக்கல் விங் இது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அக்கௌண்டிங் பிரான்ச், ஆடிட்டிங் பிரான்ச்னு சொல்லுவாங்க. இதை ஏபின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பிரான்ச்னு சொல்லுவாங்க. அடுத்து போஸ்டல் அண்ட் கரஸ்பாண்டன்ஸ் பிரான்ச்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேங்களா, அதை பத்தி பார்ப்போம். நம்ம பொதுவா சிவில் இன்ஜினியரிங் படிச்சவங்க டிராயிங் பிரான்ச்ல தான் இருப்பாங்க. பாருங்க, டிராயிங் பிரான்ச். டிராயிங் பிரான்ச்ல யாரா இருப்பானா சீஃப் டிராஃப்டிங் ஆபீசர் இருப்பாரு, ஸ்பெஷல் கிரேட் சீனியர் டிராஃப்டிங் ஆபீசர் இருப்பாங்க, சீனியர் டிராஃப்டிங் ஆபீசர் இருப்பாங்க, டிராஃப்டிங் ஆபீசர் இருப்பாங்க, ஜூனியர் டிராஃப்டிங் ஆபீசர் ஜேடிஓ இருப்பாங்க, அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன் இருப்பாங்க. ஓகேங்களா, பொதுவாக டிராயிங் பிரான்ச்ல இவங்க எல்லாம் இருப்பாங்க. இவங்க எல்லாம் ஒரே ஆபீஸ்ல இருப்பாங்களா அப்படின்னா கிடையாது. ஒவ்வொரு ஆபீஸ்லயும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஓகேங்களா, இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இன்ஜினியர் இன் சீஃப், சென்னையில இருக்கக்கூடிய ஆபீஸ்ல இவங்க எல்லாருமே இருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்த ரீஜியன் ஆபீஸ்ல பொறுத்தவரைய இந்த சீஃப் ஹெட் டிராஃப்டிங் ஆபீசர் சிஹெச்டி இருப்பாங்க.
ஸ்பெஷல் கிரேடு டிராஃப்டிங் ஆஃபீஸர் இருப்பாங்க, டிராஃப்டிங் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன் இருப்பாங்க, ஏடிமேன். ஓகேங்களா? உங்க சேலரி சைடில் கொடுத்துருக்கீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க டைரக்டா ஜேடிஓ எக்ஸாம் கிளியர் பண்ணி வந்தீங்கன்னா 35,400 உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அதுக்கு கீழே அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன் சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் இருக்கு. இது வந்து குரூப் 4 கேடர்ல இருக்கு. ஓகேங்களா? குரூப் 4 கேடர்ல இருக்கு. ஆனா இவங்க எப்படி வருவாங்கன்னா கீழே இருந்து ப்ரொமோஷன் வருவாங்க. கீழே ஒர்க் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரிலாம் நிறைய சின்ன சின்ன போஸ்டிங் இருக்கும். அதுல இருந்து ப்ரொமோஷன்ல வருவாங்க. இங்க இருந்து ப்ரொமோஷன் ஆகி ஜேடிஓ வருவாங்க. டைரக்டா இப்ப டிஎன்பிஎஸ்ல இருந்து டைரக்டா நம்ம வரலாம். இதுக்கப்புறம் ப்ரொமோஷன் ஆகி டிராஃப்டிங் ஆஃபீஸர் ஆவாங்க. டிராஃப்டிங் ஆஃபீஸர்ல இருந்து ப்ரொமோஷன் ஆகி சீனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் ஆவாங்க. சீனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸ்ல இருந்து ப்ரொமோஷன் ஆகி ஸ்பெஷல் கிரேடு சீனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் ஆவாங்க. அதுல இருந்து ப்ரொமோஷன் ஆகி சீஃப் டிராஃப்டிங் ஆஃபீஸர் சிஹெச்டியா மாறுவாங்க. சேலரி சைட்ல கொடுத்துருக்கேன் பார்த்துங்க. நார்மலா ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸ்ல இருந்து டிராஃப்டிங் ஆஃபீஸர் அதிகபட்சம் ஒரு 4 வருஷத்துக்குள்ள போயிருவாங்க. டிராஃப்டிங் ஆஃபீஸர் வந்து சீனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸரா ஒரு 5ல இருந்து ஒரு 6 வருஷத்துக்குள்ள போயிருவாங்க. சீனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர்ல இருந்து ஸ்பெஷல் கிரேடு டிராஃப்டிங் ஆஃபீஸரா ஒரு 6 இயர்ஸ்ல போயிருவாங்க. ஸ்பெஷல் கிரேட் சீனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர்ல இருந்து சீஃப் டிராஃப்டிங் ஆஃபீஸரா பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 இயர்ஸ்ல போயிருவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ப்ரொமோஷன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம டைரக்டா ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸரா நம்ம வருவோம். ஓகேங்களா? இப்போ சர்க்கிள் ஆஃபீஸ் இருக்குங்களா? சர்க்கிள்ல பார்த்தீங்கன்னா சிஹெச்டி இருப்பாங்க, சீனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் இருப்பாங்க, டிராஃப்டிங் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் இருப்பாங்க, அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன் இருப்பாங்க. டிவிஷன் ஆபீஸை பொறுத்தவரைய அதிகமா டிவிஷன் ஆபீஸ் தான் இருக்கும். டிவிஷன் ஆபீஸை பொறுத்தவரைய சீனியர் டிராஃப்டிங் ஆபீசர் இருப்பாங்க, ஜூனியர் டிராஃப்டிங் ஆபீசர் இருப்பாங்க, அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன் இருப்பாங்க, ஏடிமேன் இருப்பாங்க. ஓகேங்களா? சப்டிவிஷன்ல நம்ம டிராஃப்டிங்ல யாரும் இருக்க மாட்டாங்க. ஏதாவது 1-2 சப்டிவிஷன்ல ஜேடிஓஸ் மட்டும் இருப்பாங்க. ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 சப்டிவிஷன்ல ஜேடிஓ போஸ்ட் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து செக்ஷன்ல இவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. செக்ஷன்ல யாருமே இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இதுதான் டிராயிங் பிரான்ச். இவங்களோட வேலை முழுக்க டெக்னிக்கல் ஒர்க்கா தான் இருக்கும். இவங்களோட முக்கியமான வேலை என்னன்னா, இப்ப ஏஇஸ் வந்து எஸ்டிமேட் போட்டு தருவாங்க. அந்த எஸ்டிமேட்டை செக் பண்றது, டேட்டாவை வச்சு செக் பண்றது. ஓகேங்களா? செல் ஆஃப் ரேட்டை வச்சு ரேட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறது, கால்குலேஷன் எல்லாமே செக் பண்ணுறது, இதான் முக்கியமான ஒர்க்கு. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் சாங்ஷன் பண்ணிட்டு அக்ரிமெண்ட் ப்ராசஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? டிராயிங் பிரான்ச்சோட முக்கியமான ஒர்க்கே அக்ரிமெண்ட் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது, இப்போ காமன் பீப்புள்ஸ் பெட்டிஷன் தராங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி பெட்டிஷன்ஸ் எல்லாமே அந்தந்த கரஸ்பாண்டிவ் எந்தெந்த ஏஐக்கு வரும், எந்தெந்த எஸ்டிஓக்கு வரும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டு அவங்கள்ட்ட இருந்து ரிப்ளை வாங்கி அந்த பெட்டிஷனருக்கு ரிப்ளை தர்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பாங்க. அப்புறம் ஆஃபீஸ் சார்பாக நிறைய டெக்னிக்கலாக லெட்டர்லாம் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஒர்க் எல்லாமே டிராயிங் பிரான்ச்சில் தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ ஜேடிஓவா நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே தான் டிராயிங் பிரான்ச்சில் தான் ஒர்க் பண்ணுவீங்க. மேக்ஸிமமாக ஜேடிஓவா டிஎன்பிஎஸ்ல செலக்ட் ஆனீங்கன்னா எங்கெல்லாம் போஸ்டிங் போட வாய்ப்பு இருக்குன்னா டிவிஷனில் போடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் சர்க்கிளில் போடுவாங்க, அதுக்கப்புறம் ரீஜியன்லையும் போடுவாங்க, அதுக்கப்புறம் இஎன்சி ஆஃபீஸ், அதாவது இன்ஜினியர் இன் சீஃப் ஆஃபீஸ் சென்னை இருக்குங்கள, அங்கேயும் போஸ்டிங் போடுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் பிரான்ச் ஆர் ஆடிட்டிங் பிரான்ச்னு சொல்றாங்க, ஏபின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இங்க ஆடிட்டர்ஸ் இருப்பாங்க. ஆடிட்டர்ஸ்னா யாரும் நீங்க வந்து சிஏ படிச்சுட்டு வருவாங்க அப்படிலாம் கிடையாது. இங்க ஆடிட்டர்னு சொல்றவங்க அசிஸ்டன்ட் கிரேட்ல இருப்பாங்க. அசிஸ்டன்ட்னா யாருன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் குரூப் 4ல வர்றாங்கல்ல, குரூப் 4ல ஜூனியர் அசிஸ்டண்டா வந்து ப்ரொமோஷன் ஆகி அசிஸ்டன்ட் கிரேடுக்கு வருவாங்க. அவங்க தான் ஆடிட்டரா இருப்பாங்க. குரூப் 2 எக்ஸாம்லையும் டைரக்டா ஆடிட்டராகவும் வருவாங்க. ஓகேங்களா? 2 விதமா ஆடிட்டர்ஸ் வருவாங்க. ஒன்று ஜூனியர் அசிஸ்டன்ட்ல இருந்து ப்ரொமோஷன் ஆகி ஆடிட்டரா வருவாங்க. குரூப் 2 எக்ஸாம் கிளியர் பண்ணி ஆடிட்டரா வருவாங்க. இவங்களோட வேலை என்னவா இருக்கும்னா பில்லு பாஸ் பண்ணணும். இப்ப நிறைய ஒர்க் நடந்துட்டு இருக்கும். பொதுப்பணித்துறையா இருக்கட்டும், நீர்வளத்துறை, ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல நிறைய ஒர்க் நடக்கும். அந்த ஒர்க்குக்கான பில்லை வந்து இவங்க தான் பாஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஜேடிஓஸ் அந்த டிராயிங் பிரான்ச்சில் அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க. அந்த அக்ரிமெண்ட் வந்து நம்ம
அந்த ஆஃபீஸோட ஹெட்டுக்கும் அந்த கான்ட்ராக்டருக்கும் போட்டிருப்பாங்க. அந்த கான்ட்ராக்டருக்கு பில்லு பாஸ் பண்ணுறதுக்கு இவங்க வேலை பார்ப்பாங்க, ஆடிட்டர்ஸ். ஓகேங்களா? இவங்க ஹெட் வந்து மேனேஜர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதி வருவாங்க, எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் எழுதி வருவாங்க, கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் இருக்குல்ல, சிஜிஎல் எக்ஸாம் எழுதி மேனேஜர்னு வருவாங்க. இவங்க தான் ஹெட்டாக இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ அக்கௌண்டிங் பிரான்ச்சில் குரூப் 4லேருந்து பொதுப்பணித்துறையோ நீர்வளத்துறையோ தான் டைரெக்டாக வரலாம். இல்லாட்டி ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு டபிள்யூஆர்டி டிபார்ட்மெண்ட்லையும் டைரெக்டாக குரூப் 2 எக்ஸாம்ல இருந்தும் வரலாம். ஓகேங்களா? அடுத்த பிரான்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பிரான்ச். ஓகேங்களா? இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பிரான்ச்சில் நிறைய பேர் இருப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க, ஏஓ இருப்பாங்க, சூப்பர்டென்ட் இருப்பாங்க, அசிஸ்டன்ட் இருப்பாங்க, ஜூனியர் அசிஸ்டன்ட் இருப்பாங்க, ரெக்கார்டு கிளர்க் இருப்பாங்க, டெலிஃபோன் கிளர்க் இருப்பாங்க. இவங்க ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு நேச்சர் ஆஃப் ஒர்க் இருக்கும். இந்த டெலிஃபோன் கிளர்க்குங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸில் இருக்க மொபைல் நத்திங் பட் நம்மளோட ஃபோன் இருக்கும், ஆஃபீஸ் ஃபோன் இருக்கும். அந்த ஃபோனுக்கு வந்து யார் ஃபோன் பண்ணுறாங்க அதெல்லாமே என்ட்ரி போட்டுட்டு அந்த ஃபோனை மெயின்டைன் பண்ணுறது மட்டும்தான் டெலிஃபோன் கிளர்க்கோட ஒர்க்காக இருக்கும். ரெக்கார்டு கிளர்க்குங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸில் ஒவ்வொரு ஃபைலையும் ஒரு குறிப்பிட்ட வருஷம் வந்து கண்டிப்பாக வச்சிருக்கணும் அப்படின்னு இருக்கும். அந்த டைம் பீரியட் முடிஞ்சோடனே அதை ரெக்கார்டு ரூமில் வச்சிருவோம். இதெல்லாம் வாங்கி ரெக்கார்ட் ரூமில் சேவ் பண்ணி வைக்கிறது தான் இவங்க வேலை. ரெக்கார்டு கிளர்க்காக இருப்பாங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் வருவாங்க, இவங்க குரூப் 4ல் வர்றாங்க. இவங்கெல்லாம் கீழே இருந்து ப்ரொமோஷன்ல வருவாங்க, இல்லாட்டி கம்பேஷனேட்ல வருவாங்க. இப்போ அப்பா அம்மா யாராவது வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க வந்து ஒர்க்ல இருக்கும்போது இறந்துருப்பாங்க, அவங்க வாரிசா வந்து வாரிசு வேலையா வருவாங்க. ஓகேங்களா? அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட்ல இருந்து அசிஸ்டண்டா ப்ரொமோட் ஆவாங்க, அசிஸ்டன்ட்ல இருந்து சூப்பர்டென்டா வருவாங்க, சூப்பர்டென்ட்ல இருந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஏவோவா வருவாங்க. இவங்க வேலை எல்லாமே எஸ்டாப்ளிஷ்மெண்டோட ஒர்க் எல்லாமே நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்கல்ல இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க, டிராயிங் பிரான்ச் இருப்பாங்க, அக்கௌண்டிங் பிரான்ச் இருப்பாங்க, இவங்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பிரான்ச்சே இருப்பாங்க. இவங்களோட எஸ்ஆர். ஓகே, நீங்கள் சர்வீஸுக்கு வந்தோடனே சர்வீஸ் ரிஜிஸ்டர்னு ஒன்று உருவாக்குவாங்க. சர்வீஸ் ரிஜிஸ்டர், பணிப்பதிவேடுன்னு சொல்லுவாங்க. பணிப்பதிவேடு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டு. இதை மெயின்டைன் பண்ணுறது இவங்களோட வேலை தான். உங்களுக்கு சேலரி போடுறது. ஓகேங்களா? உங்களோட சேலரி, ஓகேங்களா, சம்பளம் இப்போ கரெக்டாக உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரிமெண்ட் இருக்கும். அது எல்லாமே இவங்க தான் கரெக்டாக பார்த்து போடுவாங்க. நீங்கள் ட்ரைனிங் போனீங்கன்னா அதெல்லாம் வந்து சர்வீஸ் ரெஜிஸ்டரில் வந்து என்ட்ரி பண்ணுவாங்க. இப்போ ஏதாவது டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணுறீங்க, இல்லை வேற ஏதாவது எக்ஸாம் பாஸ் பண்ணுறீங்க, மித்த உங்களோட உள்ள வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ், இன்ஜினியர்ஸ் இவங்களோட ஒட்டுமொத்தமாக சர்வீஸ் ரெஜிஸ்டர், சேலரி போடுறது, மித்த எல்லாத்தையுமே ட்ரைனிங் சம்மந்தமாக எல்லாமே இவங்க தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பிரான்ச். இவங்களுக்கு டெக்னிக்கலாக எந்த ஒர்க்குமே இருக்காது. இவங்க எல்லாமே குரூப் 4ல் வரவங்க தான் இருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா போஸ்டல் அண்ட் கரஸ்பாண்டன்ஸ் பிரான்ச்னு சொல்லுவாங்க. இங்கே ஜூனியர் அசிஸ்டன்ட் கிரேடில் இருப்பாங்க, ரெக்கார்டு கிளர்க் இருப்பாங்க. இவங்க வேலை என்னன்னா வெளியிருந்து வரக்கூடிய லெட்டர்ஸ் நிறைய ஆஃபீஸ்க்கு வரும். அந்த லெட்டரெல்லாம் ரிசீவ் பண்ணி அந்தந்த கரஸ்பாண்டிங் மெம்பர்கிட்ட போய் தருவாங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம உள்ள ஒர்க் பண்ணக்கூடிய மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க ஏதாவது லெட்டர் வெளியே அனுப்பணும், வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பணும், இல்லாட்டி வேற யாராவது ஒரு பர்சனை வந்து ஒரு லெட்டருக்கு தபால் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு ரிப்ளை தரணும், அது எல்லாமே இவங்கள்ட்ட போய் கொடுத்தா இவங்க தான் அனுப்புவாங்க. அந்த வேலையை எல்லாமே இவங்க தான் பார்ப்பாங்க. போஸ்டல் அண்ட் கரஸ்பாண்டன்ஸ் பிரான்ச் தான் அந்த ஒர்க்கை பார்ப்பாங்க. ஓகேங்களா? அப்போ ஆஃபீஸில் காமனாக பார்த்தீங்கன்னா இந்த நாலு பிரான்ச்சு தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏஓ வந்து எல்லா ஆஃபீஸ்லையுமே இருக்க மாட்டாங்க. சர்க்கிள் ஆஃபீஸில் இருப்பாங்க, ரீஜியன் ஆஃபீஸில் இருப்பாங்க, இஎன்சி ஆஃபீஸில் இருப்பாங்க, முக்கியமான ஆஃபீஸில் மட்டும்தான் இருப்பாங்க. ஆனால் சூப்பரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆஃபீஸ்லையுமே இருப்பாங்க. இது குரூப் 4ல் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள். ஓகேங்களா? நமக்கு வந்து முழுக்க டிராயிங் பிரான்ச் தான் முக்கியம். ஏன்னா நம்ம வர போகிறது ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸராக வருவோம், இல்லாட்டி அசிஸ்டன்ட் இன்ஜினியராக வருவோம். ஏஐயா வந்துச்சுன்னா டோட்டலாக அது தனி, அது இன்ஜினியர்ஸ் தனியாக போயிடும். ஓகேங்களா? ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸராக வந்தால் நீங்கள் ஆஃபீஸ் போஸ்ட்டு இந்த டிராயிங் பிரான்ச்சில் தான் இருப்பீங்க. ஓகேங்களா? இந்த வீடியோவில் முழுக்க நம்ம ஆஃபீஸோட செட்டப்பை தான் பார்த்துருக்கோம். ஓகே, ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கோம். கண்டிப்பாக வந்து நல்ல எக்ஸாம் படிங்க. அடுத்த அப்கமிங்கில் ஜேடிஓ வரப்போகுது, ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்கு. கண்டிப்பாக இந்த ஆஃபீஸில், இந்த பிரான்ச்சில், ஒரு டிராயிங் பிரான்ச்சில் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. நல்ல சேலரியும் இருக்கும். நல்லா படிங்க. ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க. ஓகே, நம்ம டெலிகிராம் குரூப்பும் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வேறு ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம். நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.